இட்லிக்கு தோசைக்கெலாம் அந்த சாம்பார் வைக்கிறாங்க. அந்த கத்திரிக்காய் சாம்பார் தான் இப்போ இன்றைக்கி சொல்லி தரப்போகிறேன். இது எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்களுக்காக தான், இந்த பேச்சுலருக்காக தான் இதை பற்றி போடுறேன். இது நல்லா பொடிசாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுடலாம். தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சிடலாம். சிறுபருப்பு இருக்குது, இது 2 வாட்டிக்கு வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கட் பண்ணிட்டு போகிறேன். இது வேக வைக்கும்போது கொஞ்சம் சீரகம், பெருங்காயம், மஞ்சத்தூள் இது சேர்த்து தான் எல்லாம் சேர்த்து வேக வைக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக, குயிக்காக செஞ்சிடலாம். ஆனால் டிஃபனுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க அது. இப்போ குக்கரில் பருப்பு சேர்த்துக்கிட்டாச்சு. ஒரு தக்காளி பெரிய பழமும் ஒன்று போட்டிருக்கேன். பொடிசாக கட் பண்ணி போட்டுருங்க. கரைஞ்சிரும், இப்படி வெந்தோடனே நல்லா குழஞ்சிரும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. கத்திரிக்காய் வெட்டினோட தண்ணியில் போட்டு வச்சணும், இல்லைன்னா கருத்து போயிடும். நான் உடனே சேர்க்கனால அப்படியே சேர்த்துக்கிறேன். இந்த சாம்பார் ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸியும் கூட, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அடிக்கடி இந்த சாம்பார் செய்வேன் நான். இப்போ மஞ்சத்தூளும் பெருங்காயம் சீரகம் அப்படியே சேர்த்துக்கலாம். தண்ணியை ஒரு சொம்பு ஊற்றிக்கலாங்க. இது குக்கரில் ஒரு விசில் விட்டால் போதும், சீக்கிரமே வெந்துடும். இதுக்கு இப்போ உப்பு போட வேண்டாம், அப்புறம் தாளிக்கும் போது தான் உப்பு சேர்க்கணும், சரிங்களா? இன்னும் கொஞ்சம் அதிகம் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. நான் ஒரு சொம்பு ஊற்றிருக்கேன், இல்லை 1.5 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். வெந்தவொடனே நல்லா திக்காயிரும். இது ஒரே ஒரு விசில் வச்சிடலாம், சரிங்களா? ரொம்ப ஈஸியாக சாம்பார் செஞ்சிடலாம். இது ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். பேச்சுலர்லாம் ரொம்ப டைம் எடுக்காமல் ஈஸியாக அவங்க செஞ்சு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சரிங்களா? இட்லி தோசைக்கெலாம் நிறைய ஊற்றியே சாப்பிட்லாம். பச்சை மிளகா கூட காரம் பெருசாக தெரியாது. இது ஒரு விசில் வச்சுட்டு வந்துடுறாங்க. ஒரு விசில்லே நல்லா வெந்துடுங்க. சும்மா அதை கரண்டி வச்சு இப்படியே அமைக்கி விட்டிங்கனாலே நல்லா மசிஞ்சிக்கும். இது செய்கிறதுக்கு மொத்தமே ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். அந்த சூடு போனதுக்கப்புறம் குக்கர் திறக்கிறோம் பார்த்திங்களா, அவ்வளோதான். உடனே இது ரெடி ஆகிடும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துலாம். அதுக்கு கொஞ்சம் உளுந்தும் கொஞ்சம் கடுகு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த உளுந்து நமக்கு சாப்பிடும்போது அப்படி இப்படி கடி போடும் பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கிட்டேன். வெங்காயம் சேர்த்துக்கலாம். பருப்பு வேக வைக்கும் போதே கொஞ்சம் பேர் வெங்காயத்தை சேர்த்துருவாங்க. எனக்கு தாளிக்கும் போது கொஞ்சம் போட்டு அந்த வெங்காயம் அங்கங்கே கடி போட்டு பாருங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருத்தவங்களுக்கு அந்த வெங்காயம் அப்படி கடி போட்டது பிடிக்கலன்னா நீங்கள் முன்னே அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி, நமக்கு ஒருத்தவங்களுக்கு வெங்காயம் சாப்பிடும்போது இடையில வந்தால் ரொம்ப நல்லா பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது. அப்படி பிடிக்காதவங்க முன்னாடியே அந்த பருப்பு வைக்கும்போது சேர்த்துக்கோங்க. வெறும் தாளிப்பு மட்டும் கொடுத்தா போதும். ரொம்ப வேகணும் இல்லை, ஓரளவு இருந்தால் போதும். இப்போ கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஒரே ஒரு விசில் கொடுத்தனால நம்ம முதல்ல உப்பு சேர்க்க வேண்டாம். சேர்த்தா பருப்பு சரியாக வேகாத மாதிரி இருக்கும். நம்ம ஒரு விசில் தான் கொடுக்க போகிறோம். ரொம்ப விசிலாக கொடுக்காதீங்க, ரொம்ப குழஞ்சி போய் ஒரு மாதிரி மாவு மாதிரி ஆயிடும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை நம்ம டைரெக்டாக சாம்பாரில் சேர்த்துடலாம். ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்ல இட்லிக்கு நல்ல நிறைய ஊற்றி சாப்பிட்லாம். இது ரொம்ப காரம் இருக்காது. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு போட்டுக்கோங்க, அதை பார்த்து போட்டுக்கோங்க. பச்சை மிளகா சாம்பாருக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். பச்சை மிளகாவும் தக்காளி மட்டும் போட்டு கூட கடைஞ்சி சாப்பிடுவாங்க ஊர் பக்கம்லாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். சுட சுட இட்லிக்கு இந்த சாம்பார் நிறைய ஊற்றியே சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த சாம்பார் கொடுக்கலாம்.
சாப்பிட்ணுன்னு டைம் இருக்கும்போது அந்த அவங்களுக்கு பச்சை மிளகா மட்டும் சேர்க்காம அவங்களுக்கு இந்த சாம்பார் கொடுக்கலாம். ரொம்ப நல்லா அழகாக சாப்பிடுவாங்க. நிறைய ஊற்றியே சாப்பிட்லாம். சூடாக இருக்குது.